ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் 90s Decoded Era. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மஸ்ட் ஹேவ் டூல்ஸ் பார்த்துருந்தோம். பார்ட் 2ல் நம்ம குட் டு ஹேவ் வந்து பார்க்க போகிறோம். இந்த குட் டு ஹேவ் டூல்ஸ் வந்து இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங்காக உங்களோட கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்காகவே இருக்கட்டும், இல்லை கஸ்டமர்ஸ்க்கு தச்சு கொடுக்குறதாவே இருக்கட்டும், இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பொட்டிக் ஃபினிஷாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் வந்து த்ரெட் கட்டர். த்ரெட் கட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் கண்டினியூஸாக. அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் த்ரெட்டை மட்டும் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிசர்ஸ்குள்ளே ஒவ்வொரு தடவை கை விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட்டர் வந்து நீங்கள் உள்ளெல்லாம் விட வேணாம், அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து பின் குஷன். இந்த பின் குஷன் வந்து பொட்டிக் ஃபினிஷில் நம்ம கொடுக்க போகிறோம்னா இந்த பின்ஸ் கண்டிப்பாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இந்த பின்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அங்கங்கே ரேண்டமாக போட்டோம்னா மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குஷன் ஒன்று மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ வந்து அந்த பின்ஸை வந்து நம்ம சேஃபாக இதில் பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பின் குஷன் வந்து நான் ஹேண்ட்மேடாக பண்ணது தான். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறதுன்ற வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். மிஷின் நீடில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஃபேப்ரிக்குக்கும் நம்ம ஒவ்வொரு சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். இருக்கிறதுலே கம்மி சைஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ரொம்ப லைட் வெயிட் ஃபேப்ரிக், டெலிகேட் ஃபேப்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்னென்னலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுக்குறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலாஸ்டிக். ரீசெண்டாக எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எலாஸ்டிக் பேண்ட்ஸ் தான். நம்ம வந்து நார்மலாக முன்னே இருக்க மாதிரி ரோப் வச்சுலாம் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஸோ எலாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து மேண்டேட்டரி தான். அதாவது இந்த மாதிரி பொட்டிக் ஃபினிஷில் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப எலாஸ்டிக் மேண்டேட்ரி. ஸோ இதில் நிறைய இன்ச்சஸ் சைஸஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 1 இன்ச்சு, அதாவது இது 1.25. இந்த 1.25 வந்து நம்ம விமனுக்கு வந்து பேண்ட்டுக்கு வந்து கொடுப்போம். இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு 2 இன்ச்லேயும் இருக்குது. 2 இன்ச் வந்து ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ரோப் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம், ஐ ஹோல் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். பெல்ட் கேன்வாஸ். ஸோ வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம்ஸ் அந்த இதிலலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பெல்ட் கேன்வாஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒரு சைடு நம்ம ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 1.25 இன்ச்சஸ். இது நிறையா சைஸஸ்லேயும் இருக்குது. பாட்டம் கேன்வாஸ். ஸோ நம்ம வந்து பேண்ட்டோட பாட்டம் லைனில் வந்து கிரிப் கிடைக்கணுன்றதுக்காக இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபியூசபிள் கிடையாது. இதில் க்ளூ அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேன்வாஸ் ஷீட். ஸோ கேன்வாஸ் ஷீட் வந்து நம்ம நெக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். பிளாக், ஒயிட். ஸோ அது வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம ஃபினிஷிங்காக நெக்கை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த கேன்வாஸில் வந்து ஒரு சைட் க்ளூ இருக்கும். ஸோ நம்ம அயன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹூக்ஸ் ஸ்கர்ட்டுக்கு, அப்புறம் நம்மளோட ப்ளவுஸுக்கு நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்கர்ட் ஹூக்ஸ். ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணுற ஹூக்ஸ். இது வந்து 4 செட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹூக்ஸ் ஐ. இது வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலது பிரேக் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஜிப்பில் நிறையா வெரைட்டி ஆஃப் ஜிப் இருக்குது. 8 இன்ச்சில் இருக்கும், 16 இன்ச்சில் லாங்காக இருக்கும். இது வந்து 16 இன்ச், 8 இன்ச்சில் ஷார்ட்டாக இருக்கும் நம்ம பேண்ட்டுக்கெலாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து விசிபிள் ஜிப், இது வந்து இன்விசிபிள் ஜிப். ஸோ நீங்கள் வந்து பொட்டிக் ஃபினிஷாக கொடுக்குறீங்கன்னா மோஸ்ட்லி இன்விசிபிள் ஜிப் யூஸ் பண்ணுங்கள். ஆல்சோ இது வந்து மெட்டல் ஜிப். இது வந்து உங்களுக்கு தேவை இருக்குது, அந்த கார்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க தேவைப்படுதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பைப்பிங் கார்ட். பைப்பிங் வந்து நம்ம ஆல்டர்னேட் கலர் எடுத்து நம்ம பைப்பிங் கொடுப்போம். ஸோ அது வந்து இந்த த்ரெட் உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ வந்து இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அது பஸ்ட் ஹேம் வந்து நீங்கள் ஒரு பொட்டிக் ஃபினிஷாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா ப்ளவுசஸ்க்கு கர்வ்ஸ் பார்ட்டில் அயன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பஸ்ட் ஹேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரெடிமேடாக கடையிலையுமே விற்குது. இது வந்து நான் ஹேண்ட்மேட் பண்ணது. ஹேண்ட்மேட் பண்ணுற வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ட் பேட்.
இந்த பஸ் பேட் வந்து நீங்க இல்லூஷன் நெக்கு அல்லது இன்விசிபிளா ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்றது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாரி கப்ஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணோம் அப்டின்னா, கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். கப் சைஸ் வந்து 24-42 வரைக்குமே இருக்கு. உங்களோட பஸ்ட் சைஸ் என்னவோ, அத விட அடுத்த சைஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட்டு தெர்மாகோல் பால்ஸ். இது வந்து நம்ம பாட்லி பட்டன்ஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு இந்த தெர்மாகோல் பால்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரே சைஸா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. லேஸ். லேஸ்ல நெறைய டைப் ஆஃப் லேஸ் வந்து இருக்குது. நம்ம டிசைனர் லேஸ் இருக்குது, எம்ப்ராய்டரி லேஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் டிசைனர் லேஸ் தான். இது வந்து கோட்டாபட்டி லேஸ். ஸோ நெறைய கார்மெண்ட்ஸ்ல வந்து கீழ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4 லேயர் வச்சு அடிச்சிருப்பாங்க. சீக்வென்ஸ் டிக்கி லேஸ். இது வந்து நெறைய ஷாலுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம லைனா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பீட் லேஸ். பீட் ஒர்க் இருக்கும். இது பாம் லேஸ். ஸோ காட்டன் ஃப்ராக்ஸ்க்குலாம் நம்ம இது மாரி வைக்கலாம். இல்ல ஷாலுக்கு இது மாரி எட்ஜஸ்ல நம்ம வந்து வைக்கலாம். அண்ட் இது வந்து ஹேங்கிங் பீட்ஸ் லேஸ். இதுவுமே நம்ம டாப்புக்கு இல்லன்னா வந்து ஷாலுக்குலாம் நம்ம வந்து இந்த மாரி ஹேங்கிங் பீட்ஸ் வச்சுக்கலாம். ரோப்பு. ப்ளவுஸஸ்க்கு ரெடிமேடா நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இந்த ரோப் வந்து நெறையா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர். கால்குலேட்டர் ரொம்பவே முக்கியம். நீங்க என்ன கால்குலேஷன் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு கால்குலேட்டர் ரொம்ப முக்கியம். இல்ல நான் ஃபோன்ல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நீங்க ஃபோன்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீடில் த்ரெட்டர். இந்த நீடில் த்ரெட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐசைட்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது அப்டின்னா, இத வந்து நம்ம ஆம் ஊசியில வந்து உள்ள விட்டு, இந்த பார்ட் வந்து ஊசியோட இத விட ரொம்ப கம்மியா இருக்கும். சின்னதா இருக்கும். ஸோ இத உள்ள விட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்ட வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப சொன்ன மாதிரி ஸ்கர்ட் ரோப். சிலர் வந்து ரோப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேண்ட்டுக்கா இருக்கட்டும், ஸ்கர்ட்டுக்கா இருக்கட்டும். ஸோ அப்படி தேவைப்படுதுன்றப்ப இந்த ரோப் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பயாஸ் டேப். பயாஸ் டேப் நெறைய சைஸஸ்ல இருக்கு. நம்ம அயர்ன் பண்ணிட்டு இத ஸ்டிச் பண்ணணும். ஸோ அயர்ன் பண்றதுக்காக இந்த பயாஸ் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்ல நெறைய சைஸஸ் இருக்கு. காமனா நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டியது 0.25 இன்ச்சஸ் பயாஸ் டேப்பும், 0.5 இன்ச் பயாஸ் டேப்பும். இது 2 தான் நம்மளுக்கு காமனா யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸ். அயர்ன் பாக்ஸ் ரொம்பவே பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்க இப்ப தான் பிகினர் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, வீட்ல இருக்க அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இதுக்குன்னு நான் திருப்பி இப்ப தான் வாங்க போறேன். நான் இப்ப தான் புதுசா வந்து வாங்க போறேன். நான் அயர்ன் பாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது இன்னுமே உங்க ஃபேப்ரிக்க வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி குடுக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம குட் டூ ஹேவ்ல இந்தந்த டூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் போட்டிருக்க 2 வீடியோல மஸ்ட் ஹேவ் அண்ட் குட் டூ ஹேவ்ல நான் என்ன டூல் மிஸ் பண்ணியிருக்கேன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 நாட் நெசசரி பட் டு நோ அப்படின்ற வீடியோ வந்து சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.